காங்கிரஸ், திமுக ஆகிய கட்சிகளுக்கு இடையே ஆன இந்த தொகுதி உடன்பாடு நேற்றே எட்டிவிட்டது. காங்கிரஸுக்கு சட்டமன்ற தொகுதிகள் 28ம் ராஜ்யசபா சீட்டு 1 கொடுப்பதாக திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவித்து நேற்றே கையெழுத்தாகிவிட்டது. இந்த உடன்படிக்கை வருவதற்கு மிகவும் பாடுபட்டவர் சிதம்பரம். அதை மறந்துடக்கூடாது. இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துடனான பேச்சுவார்த்தையின் போது இந்த சில காங்கிரஸ் பிரமுகர்கள் விட்ட வார்த்தைகள், அவர்கள் நடந்து கொண்ட முறைகள் எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த தலைமைக்கு சற்று அதிருப்தியை ஏற்படுத்தியதுங்கிறது வெளியே சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ஆனால் சிதம்பரம் உள்ளே வந்த பிறகு தான் ஒரு அமிக்கபிளான ஒரு உடன்படிக்கை ஏற்படுவதற்கு சாத்தியமாயிற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ 28 தொகுதி ஒரு ராஜ்யசபாங்கிறது காங்கிரஸை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தது சற்று அதிகப்படியான சீட்டு தான். காங்கிரஸ் கட்சிக்கு இத்தனை சீட்டு கொடுத்துருக்க வேண்டியதில்லை. போன தடவை 25 சீட்டு தான் கொடுத்தாங்க. இப்போ கூடுதலாக 3 சீட்டு கொடுத்துருக்காங்கனாலும் அவங்க அந்தளவுக்கு தமிழகத்தில் வளர்ச்சி பெறலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சிலருக்கு இது பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். ஆனால் உண்மை அதுதான். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு இல்லைன்னா காங்கிரஸ் கட்சி ரொம்பவும் கேவலமாக போயிருக்கும். இன்றைக்கி நாம் தமிழர் கட்சினாலும் தனியாக நின்று தன்னை சீட்டு வாங்கியிருக்காங்க. அதாவது இந்த சதவீத ஓட்டு வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஓட்டு கிடைக்குமா அப்படின்னா காங்கிரஸுக்கு கிடைக்காதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அந்த பாரம்பரியம் உள்ள அந்த கட்சியினுடைய அந்த தன்மை அப்படியே இற்று போய்விட்டது. தலைவர் காமராஜருக்கு பிறகு, மூப்பனாருக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் அந்த கட்சிக்கு கிடைக்கல. வாழப்பாடியை சொல்லலாம். வாழப்பாடி அருமையாக கட்சியை கொண்டு போனார். ஆனால் அவருக்கு பிறகு வாய்த்த திறமை அந்த தலைமையெல்லாம் கட்சியை வளர்ப்பதில் அதிக கவனம் செலுத்தலைன்னா மக்களிடம் இந்த கட்சியின் மீது உள்ள நம்பிக்கை அவ்வளவாக இல்லை. மத்தியில் காங்கிரஸ் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தாலும் யாரும் காங்கிரஸுக்கு ஆதரவாக செயல்படலை. மக்கள் மத்தியில் அந்தளவுக்கு ஒரு ஈர்ப்பு இல்லை காங்கிரஸுக்கு. சரி, இப்போ எல்லாமே உடன்பாடெல்லாம் ஏறக்கார முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதி கொடுக்கறதாக திமுக ஒத்துக்கொண்டிருக்கான். எனக்கு தெரிஞ்ச மட்டும் இது ஒரு நியாயமான ஒரு எண்ணிக்கை தான். அந்த சட்டசபையில் ஷாநவாஸ்னு ஒரு இளம் விசிகா பிரமாதமாக பேசுகிறார். வாதத்திறமை அற்புதமாக இருந்தது, அருமையாக இருந்தது. தட்டி கேட்குறதுலேருந்து, கேள்விகள் கேட்குறதுலேருந்து எதுலேயுமே அவர் சிலைச்சவராக இல்லை. அதுக்கடுத்து அதிகமான சீட்டு யாருக்கு கிடச்சிருக்குன்னு சொன்னால் மதிமுகன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு 6 சீட்டு கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அந்த 8, 6 இந்த விகிதத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் நீதி மையம் அவங்க 4 சீட்டு கொடுக்கறதுக்கு முன் அப்புறம் அவங்க மேலும் அதிகமான சீட்டு கேட்டு அதன் பிறகு திமுக தலைமை ஒரு 3 சீட்டு தரலாம் அப்படின்னு ஒரு உடன்பாடுக்கு வந்ததாக சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. அது இன்னுமே தான் தெரியும். ஆனால் ஒரு வலுத்த ஒரு கூட்டணி பிரமாதமாக அமைஞ்சிருக்கு தமிழகத்தில். திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி ஒரு நம்பிக்கையை தருது. அதிகமான சீட்டுக்களை வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஒதுக்கி இருக்கிற அந்த கட்சிகளுடைய வலிமை இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஒர்த்தான கூட்டணி அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. இந்த கட்சி தேமுதிகவுக்கும் அதையும் சொல்லிக்கிறேன். தேமுதிகவுக்கு கொடுத்த சீட்டும் அதிகம்தான். அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபாங்கிறதே அதிகம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, இந்த கட்சி எந்த கட்சியும் விட்டு விடக்கூடாதேங்கிறதுக்காக தலைவர் நம்ம மு.க. ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் ஒரு பெருந்தன்மையோடு அந்த ஒரு சீட்டை விட்டு கொடுத்துருக்காரு. அது
அவங்களுக்கு அவங்க போய் பாராளுமன்றத்தில் அவங்க என்ன சாதிக்க போகிறாங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டிலே ஒன்றும் சாதிக்கலை. அது கேப்டனோட போச்சுங்க. அந்த கட்சியினுடைய தன்மை, கொள்கை பிடிப்பாடு எல்லாமே கேப்டனோட போயிடுச்சு. அதுக்கு பிறகு வந்த தலைமை பொருளாதாரத்தை பெரிதுபடுத்துவதில் அதில் தான் நோக்கமாக இருந்ததே தவிர தமிழக மக்களுக்காக எந்த அளவிலும் பாடுபடுவதற்கு அந்த கட்சி முன்வரலைன்னு தான் சொல்லலாம். எந்த போராட்டத்திலையும் ஈடுபடலைன்னு சொல்லலாம். சும்மா வாய் வார்த்தையாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த அறிக்கை போர் தான் நடத்துனாங்களே தவிர ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலுக்கு அவங்க கொண்டு போகலை. சரி, அது தேர்தல் இனி அடுத்தது பார்க்கலாம். சரி, இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டம் நேற்று நடந்தது. அதில் ரொம்ப தள்ளுமுள்ளு ஏற்படலைன்னா தாங்க ஆச்சரியம். விஜய்ங்கிற ஒரு சினிமா நடிகரை பார்ப்பதற்காக அந்த கூட்டம் கூடுச்சு. அந்த டெல்டா பகுதி, அந்த தஞ்சாவூர் பகுதியிலலாம் அவர் யாரும் நேரடியாக பார்க்கலை. ஏன்னா அவர் அந்த பக்கம் போயிருந்தாருன்னு சொன்னால் ஒரு தடவை வந்துட்டு போயிருப்பார், 2 தடவை போயிருந்தாருன்னு சொன்னால் அந்த கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஆனால் யாருமே அவ்வளோ தூரம் பார்க்கல அவரை. அதனால் கூட்டம் அதிகமாக கூடியதுங்கிறது தான் உண்மை. அது மாத்திரமில்ல, அந்த பேரிகார்டெல்லாம் தள்ளி விட்டுட்டு அவங்க போய் அந்த இதெல்லாம் பண்ணதெல்லாம் பார்த்தா இன்னும் அவங்க திருந்தலை அப்படிங்கிறது தான் இருக்குது. சரி, இதன் விளைவு என்ன ஆச்சு? ஒருத்தருக்கு இடுப்பு ஒழிஞ்சு போச்சு, ஒருத்தர் சீரியஸாக இருக்கார், 5 பேர் ஆபத்தில் இருக்காங்க. பெண்கள் மத்தியில் அவ்வளவாக ஒரு ஆர்வம் இல்லை இந்த கூட்டத்தில் பார்க்கும்போது. கடந்த கூட்டங்களை பார்க்கும்போது இந்த கூட்டத்தில் பெண்களுடைய கணிசமாக எண்ணிக்கை அவ்வளவாக இல்லை. அது மட்டும் இல்லை, கூட்டமே அதிகமாக இல்லை, குறைஞ்சி போச்சு. ஆனால் அந்த நடிகரை பார்க்க வேண்டும்ன்ற ஆர்வம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அதிகமாக இருக்குது. ஏன்னா இவரெல்லாம் அங்கெங்கெல்லாம் போகலை. இல்லை, நம்ம நடிகர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அதே நேரத்தில் பெண்கள் மத்தியில் அந்த விஜய் எனக்கு புருஷன் இருந்தான்னா போனா என்ன, நான் விஜய் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இப்படி தரக்குறைவான ஒரு சிந்தனைக்கு இறங்கு முகமாக இருக்குது அந்த கட்சியினுடைய அந்த தன்மை. விஜயினுடைய அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியை பெண்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, விஜயினுடைய ஹீரோயிசத்தை வச்சு தான் பார்க்குறாங்களே தவிர அவருக்கு பொண்டாட்டியாக போகிறேன், அவருக்கு ஒப்பாட்டியாக போகிறேன், இப்படித்தான் பார்க்குறாங்களே ஒழிய அவர் ஒரு தலைமையாக பார்க்கலை. அவர் இந்த தடவை பெண் பாதுகாப்புலாம் பற்றி பேசலை. ஏன்னா அவருடைய மனைவி சங்கீதா போட்டிருக்க அந்த விவாகரத்தான கேஸு அவருக்கு ஒரு மிகப்பெரிய மண்டையடியை அடித்து கொடுத்துருக்குங்கிறது தான் நேற்றைய கூட்டத்தில் பார்க்கும்போது தெரிஞ்சுது. அவர் முகத்திலே ஒரு தெளிச்சி இல்லை, பேச்சிலும் ஒரு உற்சாகம் இல்லை, குறைஞ்ச அளவு தான் அவருடைய அந்த ஆர்வமே அவங்க குறைஞ்சிருக்க மாதிரி தான் தெரிஞ்சுது. மேலும் அந்த கட்சியில் கூட்டணி சேர்றதுக்கு இதுவரை எந்த கட்சியும் முன் வரலைங்கிறது ஒரு கசப்பான உண்மை தான் அவர்களை பொறுத்த மட்டும். அந்த 2ஆம் கட்ட தலைவர்களுடைய பேச்சும் அங்கங்கே பெண்களை ஏமாற்றினது, பெண்களை மோசடி பண்ணது, ஈவ்டீசிங் பண்ணது, இந்த மாதிரி கேஸில் மாட்டிக்கிட்டது, பண ஏமாற்றம். மதுரையில் ஒரு பொண்ணுடைய அம்மா நிலத்தை விற்று கொடுத்துருக்காங்க. அந்த பணத்தை லட்சக்கணக்கில் வாங்கிட்டு தாவேக்கா செயலாளர் மோசடி பண்ணிட்டாருன்னா அங்கே ஒரு புகாரை அந்த அம்மா தற்கொலை பண்ணிக்கிற போய் இப்படியெல்லாம் நிறைய சம்பவங்கள் அங்கங்கே நிகழ்கின்றன. இதனால் ஒரு அதிருப்தி அந்த சைடில் ஏற்பட்டிருக்கு. ஆக அப்புறம் அந்த இந்த தேர்தல் சம்பந்தமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர்கிட்ட அவர் நிறைய தேர்தல், அதாவது 1967க்கு பிறகு நடந்த தேர்தல்கள் அவர் கூர்ந்து கவனித்து கட்டுரைகள் எழுதிட்டு இருந்த ஒரு பத்திரிகையாளர். அவர்கிட்ட கேட்டேன், எப்படிங்க இருக்குது தேர்தல் முடிவு, எப்படி வரும், குறிப்பாக இந்த தாவேகாவுடைய வெற்றி எந்த அளவுக்கு இருக்கும், 2 இலக்கத்திலேயாவது அவர்கள் தொகுதி பெறுவார்களா, வெற்றி பெறுவார்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் அப்படியே அதிர்ச்சியாக இருந்தது. ஒற்றை இலக்கத்தில் தான் வருவாங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போ உள்ள சூழ்நிலையில் அவங்க ஒற்றை இலக்கத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னங்க நிறைய ஊடகங்கள்லாம் அவரை புகழ்ந்து பேசுகிறாங்க. ஏங்க அந்த ஊடகங்கள்லாம் காசு வாங்கிட்டு தானே பேசுகிறாங்க, காசு விட்டு தானே ஊடகங்களை பேச சொல்கிறாங்க. அவங்க என்ன உண்மை நிலைமை அறிஞ்சால் பேசுகிறாங்க? காசுக்கு கூவுறாங்க.
அதெல்லாம் வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது. கள நிலவரமே வேறு மாதிரி இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் பார்த்த அளவில் ஒற்றை இலக்கம்தான் தெரியுது. இனிமேல் இன்னும் நாள் இருக்குல்ல, எலெக்ஷன் டேட்டு அறிவிக்கணும். அறிவித்த பிறகு இந்த கட்சிகளுக்குள்ளே நடக்கிற கூத்து இருக்குல்ல, உள்கட்சி அதெல்லாம் இருக்கும், வரும். அதெல்லாம் வரும்போது அந்த ஓட்டு வேறு யாருக்கு வரும்? வேறு பெருசாக ஒன்று போகணும்னா நாம் தமிழருக்கு போகணும். நாம் தமிழருக்கு போகலைன்னா தாவேகாவுக்கு தான் வரும். ஆக தாவேகாவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தான் ஒரு அதிகமாக இடங்களில் பெறுறது யாருங்கிற போட்டின்னு சொல்லலாமே ஒழிய ஆளுங்கட்சி ஆகிற அளவுக்கு தாவேகா ஜெயிக்காதுங்க அப்படின்னு அவருடைய கருத்தை சொன்னார். ஒரு கருத்தை சொல்லியிருக்காது. சரி போ பார்க்கலாம். ஆனால் அவர் சொன்ன மாதிரி இந்த பணம் கொடுத்து எழுத வைக்கிறத நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஜெகதீஷ் பழனிசாமி தான் அவருடைய விஜயினுடைய அந்தரங்க எல்லாமே. ஆளினார் அழகுராஜா அவர் தான் அந்த ஊடகங்களெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுருக்கார். அந்த காசு கொடுத்து எழுத வைக்கிற ஊடகங்களெல்லாம் அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது என்ன தான் காசு கொடுத்து ஊடகங்கள் என்ன தான் சொன்னாலும் ஓட்டு போடுறாங்கன்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் யாருக்கு ஓட்டு போடுறாங்கிறது அந்த ஓட்டு சாவடியில் தானே தெரியும். பார்க்கலாங்க, நாளை பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.